வணக்கம். இது சுட்டுவிரல் செய்திகள். போலி வைத்தியர்கள் தொடர்பில் எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை வெளியான அறிவிப்பு. 50,000 புதிய வேலை வாய்ப்புகள் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை. இலங்கையின் இரு முக்கிய அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ள மோடி. வவுனியாவில் அதிக சத்தத்துடன் அலரும் ஒலிபெருக்கிகள், மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிப்பு. விசா வழங்க சர்வதேச நிறுவனம், தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என குற்றச்சாட்டு. கனடாவில் கைதான தமிழர்கள் தொடர்பில் வெளியான தகவல். போலி சான்றிதழ்களை காட்டி மருத்துவ நிலையங்களை நடத்தும் போலி வைத்தியர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் மற்றும் போலீஸ் மாதிபர் உள்ளிட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் குழுவுடன் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னர் போலி வைத்திய நிலையங்களை நடத்தும் நபர்களை கைது செய்வதற்கு விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறிப்பாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் வைத்தியர்களுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ லட்சணையுடன் கூடிய ஸ்டிக்கர்களை வாகனங்களில் தவறாக பயன்படுத்துவோர் மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர், நெடுஞ்சாலையில் போலி சான்றிதழ்களை வழங்குவது, இலவச மருந்துகள், வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்வது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் காவல்துறையின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. போலி சான்றிதழ்களை வழங்கி வைத்தியர்களாக நடித்து மருத்துவ நிலையங்களை நடத்துபவர்கள் மற்றும் வைத்தியர்கள் போல் வேடமணிந்து சில சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இலங்கையில் 38 புதிய சுற்றுலா வலயங்கள் நிறுவப்பட்டு அவற்றின் மூலம் 50,000 நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த சுற்றுலா வலயங்கள் கேகாலை மாவட்டத்தை மையமாக கொண்டு பின்னவல மற்றும் கீத்துல்கல பிரதேசங்கள் உட்பட பல பகுதிகளில் புதிதாக நிறுவப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் இதன் ஊடாக கலிகமுவை புதிய நகரமாக அபிவிருத்தி செய்து மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் ரம்புக்கண நுழைவாயிலில் இருந்து அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் நடைமுறைகளை அறிந்து கொண்டு தேர்தல் கண்காணிப்பாளர்களாக தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பங்களிப்பதற்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பொது தேர்தல் ஏப்ரல் 19 தொடங்கி ஜூன் 1 வரை 7 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. வெளிநாட்டு அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு இந்திய தேர்தல் நடைமுறைகள் பற்றி புரிதலை வழங்குவதற்காக இந்திய ஆளும் கட்சி எடுத்த முடிவின் அடிப்படையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வவுனியா மாவட்டத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைக்காக கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஒலிபெருக்கிகள் சமய வழிபாட்டு தலங்களிலும் பல்வேறு வைபவங்களிலும் விழாக்களிலும் பயன்படுத்தப்படுவது மாணவர்களுக்கு இடையூறாக இருப்பதாக சுகாதார பிரிவினர், நகரசபை, போலீஸ் திணைக்களம், மாவட்ட செயலகம் ஆகியவற்றுக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளன. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இவ்வாறான ஒலிபெருக்கி பாவனையை கட்டுப்படுத்துமாறும் இடையூறுகள் ஏற்படுத்தும் வகையில் இடம்பெறும் ஒலிபெருக்கி பாவனையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக உரிய ஒழுங்கு விதிகளையும் சட்ட ஏற்பாடுகளையும் போலீசார் அமுல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை நாளை மறுதினம் 6 ஆரம்பமாகி 15 நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முக்கிய தொழில்நுட்ப பங்காளியான VFS குளோபல் உள்ளிட்ட வெளிநாட்டு கூட்டு நிறுவனம் ஒன்றுக்கு பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுற்றுலா பயணிகளுக்கான விசா எனப்படும் நுழைவு அனுமதி வழங்குவதற்கான ஒப்பந்தம் தொடர்பில் சர்ச்சை எழுப்பியுள்ளது. இந்த நடவடிக்கை உரிய கேள்வி மனுக்கோரல் நடைமுறையை பின்பற்றாமல் செயற்பட்டுள்ளதால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டின் வளர்ந்து வரும் சுற்றுலா துறையில் வெளிநாட்டு பிரஜைகளிடமிருந்து அதிகரித்த கட்டணங்களில் தாக்கம் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 150க்கும் மேற்பட்ட நாடுகளில் விசா ஆவணங்களை கையாளும் வெளிநாட்டு நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமைச்சரவை பத்திரம் பொது பாதுகாப்பு அமைச்சர் ட்ரீரான் அலசினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த பிரச்சனையின் பின்னணியில் சில மறைமுக விடயங்கள் இருப்பதாக தாங்கள் சந்தேகிப்பதாகவும் அதனை விரிவாக ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் குடிவரவு அதிகாரிகள் கூறுகின்றனர்.
அவர்களின் கூற்றுப்படி இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு பிரஜைகளின் தனிப்பட்ட விவரங்களை வெளிநாட்டு நிறுவனம் வைத்திருப்பதால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கனடாவின் டர்ஹாம் பிராந்தியத்தில் முதியவர்களை குறிவைத்து பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக தெரிவித்து 2 தமிழர்களை அந்நாட்டு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதிலும் அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் நீதிமன்றில் நிரூபிக்கப்படவில்லை என அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த மோசடி தொடர்பில் அஜெக்ஸ் நகரைச் சேர்ந்த லக்சாந்த் செல்வராஜா மற்றும் 25 வயதான அக்ஷயா தர்மகுலேந்திரன் ஆகிய இருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவருக்கு எதிராக 40 குற்றச்சாட்டுகள் முன்வைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனினும் இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றில் நிரூபிக்கப்படவில்லை என அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை சந்தேக நபர்களினால் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் என புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்